ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நலம் விரும்பி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2329 வேக்கன்சி வந்து ரெக்யூர் பண்ணியிருக்காங்க. அதோட எலிஜிபிலிட்டிஸ், ஃபீஸ் என்னங்கிறத நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 28 ஏப்ரல்லேருந்து 27 மே வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் 29 மே வரைக்கும் பண்ணலாம். இதோட அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறதும் அதோட வேக்கன்சி எவ்வளோதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸாமினர் வந்து 60, ரீடர் வந்து 11, சீனியர் பேலிஃப் வந்து 100, ஜூனியர் பேலிஃப், அப்புறம் ப்ராசஸ் சர்வர் வந்து 242, ப்ராசஸ் ரைட்டர் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53, டிரைவர் 27, காப்பிஸ்ட் அட்டெண்டர் 16, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 638, கிளீனர்ஸ் ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர் 202, கார்டனர் 12, நைட் வாட்ச்மேன் 459, நைட் வாட்ச்மேன் 85, வாட்ச்மேன் மசல்ச்சி 18, ஸ்வீப்பர் மசல்ச்சி 1, வாட்டர்மேன் வாட்டர் உமன் 2, மசல்ச்சி 402. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2329 வேக்கன்சிஸ் வந்து ரெக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி வந்து பண்ணுறதுனா, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 32 டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் இல்லைன்னா பூட்டானாக இருக்கலாம். அப்புறம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேன் பி அ இந்தியன் ஆர்ஜின், அதாவது இந்தியன் ஆர்ஜினாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் 18 ஃபினிஷ் ஆகிருக்கணும் உங்களுக்கு. அப்பர் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தக்கன வந்து வேரி ஆகும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னா கேட்டகரிஸ் வந்து இருக்குது. கம்யூனிட்டி, செக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்குமே வந்து தனித்தனியான ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகலாம். நீங்கள் வந்து அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எந்தெந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகன்ஸ் மஸ்ட் ஃப்ளூவன்ட் இன் த தமிழ், அதாவது நீங்கள் தமிழ் சுத்தமாக தமிழ் பேசணும், ஃப்ளூவண்ட்டாக இருக்கணும் உங்களோட தமிழ் லாங்குவேஜில். இதோட ஃபீஸை பற்றி பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு வந்து 500 பெர் போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுமே 500. அப்புறம் SC ST அவங்களுக்கு நோ ஃபீஸ். அது மாதிரி டிசேபிள்டு பர்சன், டிஸ்டிடியூட் விடோஸ் அவங்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து போயிட்டு உங்களோட நேம் எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நம்பர், பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும் லாகின் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸ்கேன்டு காப்பீஸு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர். ஆஸ் யூஷுவல் எப்பயும் எல்லா இதுலேயும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். கேட்டகரி, எந்த கேட்டகரியில் போகிறீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அந்த டிக்ளரேஷன் அண்ட் கன்ஃபார்ம் ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மோடுக்கு வந்து நிற்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்க வேண்டியதும். ஒவ்வொரு அப்ளிகண்ட்டும் வந்து நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து செக் பண்ணணும். என்னென்ன காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் வகைரா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். டைம் அதிகமாக இல்லை, மே 27 தான் லாஸ்ட் டேட்டு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு
இந்த உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய்.